வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரினா என்ன, ஹவு டு கிரியேட் த டிக்ஷனரி, டிக்ஷனரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிக்ஷனரி. எப்படி ஒரு டிக்ஷனரியிலேருந்து எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிக்ஷனரி எப்படி அப்படின்றதுக்கான சில உதாரணங்களை நம்ம பேச போகிறோம். Accessing the elements of the dictionary. நார்மலாக லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் அப்படின்றக்கப்ப நமக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வேல்யூஸ் தேவை. ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ் ஈக்குவலன் டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோமா, எனக்கு எக்ஸில் லிஸ்ட்டு கிடச்சிரும். டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், லிஸ்ட்டு தான் கிடைக்கும். இப்போ லிஸ்ட் எக்ஸில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா, எனக்கு 0th எலிமெண்ட் அப்படின்னு கொடுக்கும். இண்டெக்ஸ் 0ல் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதே மாதிரி இண்டெக்ஸ் 1ல் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 அப்படின்னு கிடைச்சிரும். இது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில். இதே டிக்ஷனரியில் எப்படி எடுப்போம் அப்படின்றதுக்கான சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் டேட்டா அப்படின்ற ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீ வேல்யூ பேர்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கு நேம். இப்போ லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது ஏஜ் அப்படின்னு இருக்கு. அந்த ஏஜ் 23 அப்படின்ட்டு இருக்கு. சிட்டி கொடுக்குறோம். இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா சேலம் அப்படின்னு நான் சிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நேமு, லாஸ்ட் நேமு, ஏஜ், சிட்டி அப்படின்னு 4 டேட்டா எடுத்துருக்கோம். இப்போ டேட்டா அப்படின்னு சொன்னாவே நமக்கு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ்லாம் கொடுத்துரும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 23, சிட்டி பார்த்தீங்கன்னா சேலம், லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சிவம், நேம் பார்த்தீங்கன்னா பிரதீஷ் அப்படின்னு இருக்குது. நல்லா பாருங்க, இப்போ டேட்டா நம்ம கேட்குறப்ப ஆர்டரா இல்லாமல் மாற்றி, ஆர்டர் இல்லாமல் அன்ஆர்டர்டில் வருது. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா அன்ஆர்டர்ட். டிக்ஷனரி இஸ் அன் அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ஷனரி இஸ் அன் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். டிக்ஷனரி ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். நம்ம ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டராக வரும் அப்படின்றதுக்கெலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதே நான் ஆக்சஸ் பண்ணணும், இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா ஆஃப் அப்படின்னு நான் எனக்கு என்ன தேவை, ஏஜ் தேவை அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஏஜ் மட்டும் கிடைக்கும். எனக்கு டேட்டா ஆஃப் எனக்கு நேம் மட்டும் தேவை அப்படின்னு நினச்சி நான் நேம் மட்டும் கொடுத்தா நேம் மட்டும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் மெத்தட். இந்த மாதிரியும் நம்ம இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். எந்த இண்டெக்ஸும் பிராக்கெட்ஸ் இல்லாமல் வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த டேட்டாவில் இருக்க அத்தனை எலிமெண்ட்ஸுமே வரும். அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது இதுதான். இப்போ நான் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிக்ஷனரி ட்ராவர்ஸ் ஆர் லூப் ஓவர்ன்ற மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒரு லூப் ஃபார் யூஸ் பண்ணி எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது, ஒரு டிக்ஷனரி எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத மிக முக்கியமாக பார்ப்போம். இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ட்ராவர்ஸ் ஆர் லூப் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். லூப் ஓவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிளை நான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ ஒரு ஃபார் லூப் இனிஷியல் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் டேட்டா. டேட்டா தான் நம்ம டிக்ஷனரி. இப்போ பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேமு, எல் நேமு, ஏஜ், சிட்டின்னு வருது. இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கீஸ் ஆஃப் த டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப்பு த கீ வேல்யூ நேம், இங்கே பாருங்கள் கீ இருக்குல்ல, நேம் இஸ் அசைன்டு டு ஐ. அதுதான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் த செகண்ட் ஐட்ரேஷன் எல் நேம் இஸ் அசைன்டு. For the second iteration, L name is assigned. For the third iteration, age is assigned. Age assign ஆயிடுச்சு. For the fourth iteration, city assign ஆயிருக்கு. அதனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோன்னே நேமு, எல் நேம், ஏஜ், சிட்டின்னு இட் டிஸ்பிளேஸ் ஒன்லி த கீஸ் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு டேட்டாவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
டேட்டா எங்க இருக்கு? டிக்ஷனரியில தான் இருக்கு. அது டேட்டா அப்படின்ற டிக்ஷனரியில இருக்கு. அதனால டேட்டா ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்றப்ப நேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது? பிரதீஷ் வருது. லாஸ்ட் நேம் என்னன்னு வருது? சிவம்னு வருது. ஏஜ் என்னன்னு வருது? 23ன்னு வருது. சிட்டி வந்து சேலம்னு வருது. இதுதான் டிராவர்ஸ் ஆர் லூப் ஓவர் ஆஃப் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம். நன்றி.